Hey guys, welcome back to a new series on Simply at Home Vanakkam. This is going to be in both English and in Tamil. I'm going to attempt to ensure it reaches both segments. ரெண்டு பேருக்கும் ரெண்டு லாங்குவேஜ் புரியறவங்களுக்கும் ரீச் ஆகிறது தான் இந்த ஐடியா. This is going to be a series on a particular system. Okay? சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். எழுந்துக்கிறோம், இன்றைக்கி சாப்பிடணுன்னா நாவே பிளான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சு பைசா சேர்த்துருக்கணும். ஸோ தே ஹேஸ் டு பி அ ப்ராசஸ். இதுக்கப்புறம் எதுங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்தால் தான் எதுவுமே ஈஸியாக போகும். ஸோ இந்த சீரீஸ் இஸ் கோயிங் டு பி திஸ் இயர் ஆன் decluttering things physically, emotionally. இந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டமாக இருந்தது. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை திஸ். நான் ட்ரையல் பண்ணுறதோட நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ஃபுல் பிகாஸ் 2 years ஐ ஹவ் பீன் ட்ரைங் டு ஒர்க் அரவுண்ட் இட். எஃபெக்டிவாக இல்லை, நான் எஃபெக்டிவாக அதை பண்ணலை. பட் பிஃபோர் ஐ கெட் இன் டு த சிஸ்டம், நான் இந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணலை. ஐம் கோயிங் டு அடாப்ட் அ சிஸ்டம் ஃபார் இஃப் யூ ஆர் நியூ. நீங்கள் புதுசாக இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் இந்த சிஸ்டம் வந்திருக்கோங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு புரியணும். ஸோ பட் 3 years ago I shared a 30-day challenge on clothes, organizing clothes. வீட்டில் எங்கெல்லாம் துணி இருக்கோ 10 மணி நேரம் ஆச்சு எனக்கு. ஸோ அரவுண்ட் 20 minutes each day for that entire 30 months. So 20 into 30 days is nothing but 10 hours. 10 மணி நேரத்தில் அளவுக்கு துணி பண்ணுறதுக்கு இருந்தது. அவ்வளோ கேட்டகரிஸும் இருந்தது. சர்ப்ரைசிங்லி இட் வாஸ் ட்ரையல் அண்ட் எரர் ஸோ தட் ஐ குட் ஆல்சோ ஸ்டார்ட் சம்திங். அந்த பிளேலிஸ்ட்டை ஐ வில் லீவ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ இஃப் யூ வாண்ட் டு see what it is. ஸோ நெக்ஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் ஐ டிட் a video on traditional methods. மினிமலிஸ்ட்டாக மினிமலிஸ்ட்டாக இருக்கணும்னு இன்னி காலகட்டத்தில் முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ வாட் இஸ் மினிமலிஸ்டிக்னா, எனக்கு இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் தான் வேணும்னா ஒரு ட்ரெஸ், இது காஞ்சி வர்றதுக்கு எனக்கு நேற்றுக்கு போட்டுருந்த ஒரு ட்ரெஸ், ஸோ எனக்கு 2 ட்ரெஸ்ஸு போருமே, அப்படி வாழறது தான் பயங்கரமான மினிமலிசம். இன்னி காலகட்டத்தில் நம்ம ஒருத்தர் மட்டும் மினிமலிஸ்ட்டாக இருந்தால் முடியுமா? அது என்டையர் ஃபேமிலியும் இருந்தால் தான் நம்ம சாமான் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் முடியும். ஸோ only the individual taking up minimalism is not, unless you're an independent person living alone. I come from India and you're also hearing it in Tamil. So we live with families. Right now might not be, extended joint families, whatever, but அந்த மாதிரி தான் இன்றைக்கி முக்கால்வாசி. There are still people who are still having extended joint families and all those combinations, right, in India. So இதை நோக்கிட்டு I had done another video. ட்ரெடிஷ்னல் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணணும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ த தேர்ட் திங் வி saw, மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, விச் ஐ ஷோட் வித் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், குன்மாரி மெத்தட். அது நம்மளுக்கு ஆப்ளிகபிளாக, யாருக்கெல்லாம் ஆப்ளிகபிளாக இருக்கும் இல்லைங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் அந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி நான் என்ன பார்த்தேன்னா, குன்மாரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி குழந்தை அப்படின்னு ஆனதுக்கப்புறம், இல்லை அங்கங்கே மெஸ்ஸியாக தான் இருக்கும் வீடு, நம்ம அப்பப்போ தான் க்ளீன் பண்ணணும்னு அவங்களே ஒத்துட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டு க்ளீனிங் பண்ண முடிஞ்சு எல்லோரும் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்தாங்கன்னா பண்ண முடியும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் சிஸ்டம். இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் சிஸ்டம். அதையும் நான் ஐ வில் லீவ் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. அதுலேருந்து சிலது இதுக்கு நான் எடுத்து வர போகிறேன். ஸோ இது என்ன சிஸ்டம்? வாட் சிஸ்டம் இஸ் திஸ்? ஓகே, தட் இஸ் காப்பிரைட்ஸ். த புக் நேம் இஸ் த கயாஸ். கயாஸ் அப்படின்னா அமக்கலமாக இருக்குதுன்னு அர்த்தம். பயங்கரமாக ஒரு இப்போ நான் கேமராவை திரும்பினா எப்படி அமக்கலமாக இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்த மட்டும் வச்சுட்டு டிசைன் பண்ணிடாதீங்க. ஸோ தி கேயாஸ் இஸ் காப்பிரைட்டட். ஸோ நம்ம அந்த புக்கை படிச்சல, காப்பிரைட்னா உங்களுக்கு அதை அவங்களுக்கு சேரணும். நம்ம அந்த காசு கொடுத்து வாங்கி அவங்க அந்த எழுதினவங்களுக்கு அது போய் சேரணும். ஆனால் அவங்க பண்ண ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னா, அவங்க வெப்சைட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்.
ஸோ இட்ஸ் கால்டு த ஃப்ளை லேடி சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அது தெரியும், யூ ஹேவ் ட்ரைட் இட்னா டூ மென்ஷன் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. ஸோ த ஃப்ளை லேடி சிஸ்டம், ஒரு லேடி வந்து பறந்துக்கிட்டே இருக்காங்களாம். ஓகேயா, அந்த கான்செப்டில் தான் அந்த ஃப்ளை லேடி சிஸ்டம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட், திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன், எனக்கு காசு கொடுக்கல, அதை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த சிஸ்டம்மை 3லேருந்து 4 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேபி ஸ்டெப்ஸ், 31 days ஆஃப் பேபி ஸ்டெப்ஸ். பேபின்னா அடி எடுத்து வச்சு ஒரே நாளில் கைட்டி கிழிச்சு முடிக்க முடியாது. ஸோ வி கோயிங் டு டேக் பேபி ஸ்டெப்ஸ் one by one. They have given the system. முதல்ல ஐ தாட் ஓகே வென் ஐ ரெட் ஆல் திஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படி தான் நினச்சிட்டு தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணலான்னு ஆரம்பித்தா. தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட், ஐ ஸ்டார்டட் இட், ஐ ட்ரைட் இட் அண்ட் ஐ ரியலைஸ்ட், ஐயோ ஹோ, ஐ எம் நாட் ஆக்சுவலி டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி டூயிங் இது பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கா இன்னி காலகட்டத்தில், அதுக்கு தான் இப்படி ஒரு பேபி ஸ்டெப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டேன். Am I consistent? For example, one of the days is dress to shoes ன்னு அவங்களோட ஒரு கான்செப்ட். காலையில் எழுந்த உடனே தலைவாரி ட்ரெஸ்ஸை மாற்றி ரெடி ஆகிடணும். ஈவன் டு டூ யோர் வீட்டு வேலையும் வேலை தானேங்க, யோர் ஹவுஸ் ஒர்க் இஸ் ஆல்சோ ஒர்க், ரைட்? ஐ ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட் பை மெனி women who are homemakers. எழுந்துப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே வருவாங்க. They won't be in their night gown and do things and won't look sluggish and all those things. So in the system, what I liked being through inside it is, one is baby steps. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நான் என்ன ட்ரை பண்ணேன்னா இதில் நம்மளோட தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ட்வீக்லாம் பண்ணலான்னு பார்த்தா அது சரியாக வேலைக்காகல. ஸோ ரைட் நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் கெட் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த சிஸ்டம் அப்படியே முதல்ல ஃபாலோ பண்ணிவிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து எனக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ஓகே டு ரீட் தட் அண்ட் கேரி ஆன், நான் வெப்சைட் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்பீடில் போய்க்கோங்க. எனக்கு அவங்க எடுத்த உடனே டெய்லி 31 days எனக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு மாற்றம் கொண்டு வரது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன் சேஞ்ச் இன் மை லைஃப் இஸ் ஆக்சுவலி நாட் தட் ஈஸி ரைட் நவ். ஸோ ஐம் கோயிங் டு டேக் அப் 1 baby step per week and I will try and I will say which works, which didn't work and all those things. Another thing about this system is daily, வீக்லி, மந்த்லி, இயர் கொஞ்சம் பிரிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சேர்த்திங்க இவ்வளோ குப்பை உங்கள் வீட்டில், ஒரே நாளில் மாற்றணுன்னா முடியுமா? அதுக்கான ஸ்டெப்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம மண்டியை பிச்சுக்க வேண்டாம். ஸோ த நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்ன இதில் அப்படின்னா, they also talk about self-care. ஸோ இந்த சிஸ்டம் ஏன் நான் இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரெஸ் டு ஷூ ஏன் சொன்னேன்னா, இது நம்ம ஊர் சிஸ்டம் இல்லை, வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஷூ போடுங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ வைல் they are saying wear your shoes, what I liked is flying. So you get up in the morning, you go rush, run, do this, do that. Sometimes I realize that I haven't even taken a bath. I realize it's already afternoon and why didn't I take bath? I don't know whether I did anything constructive also till such time. So when we get up and we are not even able to give time for the self sometimes. So ஒரு வீட்டில் when I mean homemakers or women who are going to work, whoever it is, men can also be homemakers, right? So இந்த காலகட்டத்தில் சில பேர் நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நீ ரோட பாருன்னு சொல்கிற men அந்த மாதிரி ஃபேமிலிஸும் இன்றைக்கி இந்தியாவில் ப்ரிவலண்ட் and I'm very proud to say that. ஸோ ஜெண்டருங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அந்த லைனுக்குள்ளே போர்ச்சே நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் விட்டமினையும் சாப்பிடுங்கிற பாயிண்ட்ஸ்லாமும் கவர் ஆகுது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சிஸ்டம். ஐ எம் கோயிங் டு ட்ரை திஸ் அண்ட் do join along in this series. உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கணும்னு தோன்றதோ அப்போ ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த சேனலில் சும்மா பார்த்துட்டு டோன்ட் வேஸ்ட் டைம், பிகாஸ் யோர் டைம் இஸ் ப்ரெஷியஸ் ஃபார் யூ. யூ ஆர் ப்ரெஷியஸ் ஃபார் யோர் செல்ஃப். உங்களுக்கு இந்த சேனலில் எந்தெந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் when you think it is going to help one more person, share, subscribe, because we are not working only on one thing. When we mean home, என்ன பொறுத்த வரைக்கும் home அப்படிங்கிறது is not just the physical building. உங்கள் உடம்பும் home தான், உங்களுக்கு அது home. Your body is also your home. Any space that you are in at that point of time is home.
if people say spiritually I'm flying, that's also your home. So அவங்க அழகாக போட்டிருக்காங்க, yes we keep flying and we do so many things but we don't calm down. How to pamper yourself எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. So I will definitely leave their website below, but I'm going to do it step by step, லிட்டில் பை லிட்டில். நான் வந்து அவங்க போட்டிருக்கிற க்ளீனிங், ஸ்க்ரப்பிங், என் பாத்ரூமுக்குள்ளே போய் என் கிளாசெட் எப்படி இருக்குது அதெல்லாம் காட்ட மாட்டேன். இட் வில் பி ஷார்ட் சிம்பிள் வீடியோஸ் about that week, what I took, what I tried, what it was helpful, and if there is a traditional attachment to that, that also I will be covering. So அப்படியே எடுத்துன்னு போய் பாருங்க, இந்த இப்படி இருந்துச்சு, இப்படி மாற்றிட்டேன். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற அதே குப்பை தான், ஒன்றும் புதுசு கிடையாது. உங்களுக்கு கண் இருக்குன்னா எனக்கும் கண் இருக்குது, உங்களுக்கு தலைமுடி இருக்குன்னா எனக்கும் தலைமுடி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் காமன் இன் எவ்ரி ஹவுஸ். ஐம் நாட் கோயிங் டு பி ஃபிசிக்கலி ஷோயிங் லைக் அ ஹார்பிக் சேலஞ்ச், but that is the series we will take it along. Thank you for subscribing and sharing. So this series is not the only thing you will see in my channel. While home is where your heart is, home, yourself, and so many other things also will be covering in this channel. What else do I want to say? Okay, that's all I can remember. Again, stay safe, happy, healthy, joyful. Let the divine grace flow. Bye-bye.